தமிழ் சினிமாவோட அப்கமிங்கான மூவியில் ஒன்று பைசன். பைசன் மூவி நீலம் ஸ்டுடியோஸ் மற்றும் அப்ளாஸ் ப்ரொடக்ஷன் இணைஞ்சி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த படத்தில் ரஜிஷா விஜயன், லால், துரு விக்ரம், பசுபதி மற்றும் கலையரசன்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட அப்டேட்ஸ் படக்குழுவினர் புதிய போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் நிவாஸ் கே பிரசன்னாவோட மியூசிக்கில் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செப்டம்பர் 1 ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படம் தீபாவளி முன்னிட்டு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் வெற்றிமாறனோட இயக்கத்தில் நடிகர் சிம்பு அவர்கள் அவருடைய 49வது மூவி இப்போது நடிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதோட ப்ரோமோ ஷூட் கூட எடுத்திருந்தாங்க. படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் 10 to 15 நாளில் வெளியாக போகிறதா வெற்றிமாறன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் அறிவிச்சிருக்காரு. கலைப்புலி தானு அவர்கள் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ப்ரோமோ வெளியான பிறகு அடுத்ததா வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் தயாராகி ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கூலி. கூலி படம் இதுவரைக்கும் உலகம் முழுவதும் 550 கோடிக்கு மேலே வசூலாகியிருக்கு. படத்தில் நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான்லாம் கேமியோ ரோலில் நடிச்சிருக்காரு. இப்போது இந்த படத்தோட ஓடிடி ரிலீஸ் தேதி அன்அஃபிஷியலாக வந்திருக்கு. படத்தோட அஃபிஷியல் ஓடிடி ரிலீஸ் தேதி செப்டம்பர் 11 அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் படம் ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் சிவகார்த்திகேயனோட நடிப்பில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகும் படம் மதராசி. செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் ஆகுது. ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் மியூசிக்கில் விதுத் ஜாமுவேல், டான்சிங் ரோஸ் ஷபீர், விக்ராந்த்லாம் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. இன்னிலிருந்து இந்த படத்தோட ஆன்லைன் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்டர் மற்றும் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் சினிமாவில் அடுத்ததாக ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆக போகிறாரு. இவரை வச்சு அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் தான் ஒரு புதிய படம் இயக்க போகிறாரு. இதில் ரச்சிதா ராம் அவர்கள் ஃபீமேலில் நடிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. சன் பிக்சர்ஸ் அவர்கள் மோஸ்ட்லி இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதா அன்அஃபிஷியல் நியூஸ் இப்போது சோஷியல் மீடியாஸில் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அஃபிஷியல் அறிவிப்பு எப்போ வெளியாகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிற படம் டைரக்டர் அருண் மாத்தேஸ்வரன் அவர்கள் இயக்க போகிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேன் இண்டியா லாங்குவேஜில் மகா அவதார் நரசிம்மா படம் அனிமேஸ்டு படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் ரிலீஸ் ஆகி இது வரைக்கும் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 300 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா அஃபிஷியல் கலெக்ஷன் ரிப்போர்ட் ப்ரொடியூசர் சைட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. மகா அவதார் நரசிம்மா படம் கன்னட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஹொம்பாலே ஃபிலிம்ஸ் ப்ரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு இந்த படம் மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு. படம் இப்போ அஃபிஷியலாக 300 கோடிக்கு மேலே வசூலாகி இருக்கிறதா கலெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் வெளியிட்டிருக்காங்க.